தமிழர்கள் 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே விவசாயத்தில் வேரூன்றி இருந்தனர் என்பதற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அக்காலம் முதலே விவசாயத்தை போற்றி பின்பற்றியவர் நம் தமிழர்கள். ஆதலால் தமிழ்நாடு விவசாய நாடு என்று அழைக்கப்படுகின்றது. தமிழக நிலப்பரப்பில் ஐவகை நிலங்களாக குறிப்பிடப்படுவன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன. இவற்றுள் மனிதன் உழுது பயிர் செய்ய ஏற்ற நிலமாக இருப்பது மருத நிலம். தமிழர்களின் முக்கிய உணவு அரிசி. இவ்வாறு தமிழர்களின் வாழ்வில் ஓர் அங்கமாக திகழும் அரிசி நெல்லிலிருந்து எவ்வாறு உருவாகின்றது என்பதற்கான ஒரு தொகுப்பாக இப்படம் அமைகின்றது. பொதுவாக கார்த்திகை மாதத்தில் நெல் விவசாயம் துவங்கப்படுகின்றது. நெல் சாகுபடி குறுவை நெல் சாகுபடி, வலுத்த நெல் சாகுபடி என இரு வகைப்படும். நாற்று விடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னரே தேர்ந்தெடுத்த விதை நெல்லை தண்ணீரில் ஊற வைத்து வயலில் நீர் தேக்கி வரம்பு கட்டி செந்நிற மாலை வேளையில் வயலில் விதைக்க வேண்டும். 4 நாட்களுக்குள் விதைகள் நாற்றாக வளரும். அந்த 4 நாட்களும் வயலில் தண்ணீர் சமமாக தேங்கி இருக்க வேண்டும். அதன்பின் வளர்ந்த பயிர்களை பறித்து வயலில் நடுவதுதான் நாற்று நடுதல். ஒரு குத்திற்கு 2 அல்லது 3 பயிர்களாக அரை அடி இடைவெளியில் நட வேண்டும். அவ்வாறு நடவை முடிந்த பின் கதிர் வளரும் வரை குறைந்தபட்சம் 1 அங்குலம் உயரம் வரை தண்ணீர் நிற்க வேண்டும். அடுத்த 20 நாட்களுக்கு பிறகு முதல் களை வெட்டி உரமிட வேண்டும். நடவைக்கு பின்னர் பயிரின் வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். பூச்சி, நோய் ஆகியவை தாக்கும் முன்னரே பூச்சிக்கொல்லி சரியான விகிதத்தில் இட வேண்டும். ஏடிடி 47 நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய நெல் ஏக்கருக்கு 40 to 45 மூட்டை ஆகும். அதனுடைய ஆயுள் 110 நாள். 25வது நாள் எடுத்து நாற்றுலேருந்து நடவு எடுத்து வயலில் வச்சோம்னா அது ஒரு 60 நாள் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்போம். 60, 25, 85 நாள் ஆகையில் போட்ட வெளியே வந்து கொம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே ஒரு 5 நாள் 90வது நாள்லாம் போட்ட சிவக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். தண்ணி நிறுத்திடுவோம் ஒரு 20 நாளுக்கு. 20 நாள் தண்ணி நிறுத்தின உடனே அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமா அப்படியே இருக்கிற தண்ணி வடிவும் நெல் விளையும் சரியா இருக்கும். 110வது நாள் நெல் அறுவடை செஞ்சுருவோம். 2வது களை 60 நாட்களில் எடுக்க வேண்டும். அப்போது உரமிட தேவையில்லை. நெல் கதிர் முற்றி செந்நிறமாகி கதிர் சாயத் தொடங்கும் வேளையில் நீர்ப்பாசனம் தரக்கூடாது. பின்பு மாலை வெயில் பட்டு தங்கமாய் மின்னும் கதிரை அறுவடை செய்ய வேண்டும். பின்பு கதிர் அறுத்து நெல் அடித்து நெல் மணிகளை பிரித்தெடுக்க வேண்டும்.